அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு மாமன்னன் ராஜராஜ சோழன். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தமிழன் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்த நம் தமிழ் இன மன்னன் தான் ராஜராஜ சோழன். அதற்கு ஒரே ஒரு சாட்சியாக அவர் கட்டியுள்ள தஞ்சை பெரிய கோயில் ஒன்று போதும். அந்த கோயிலின் சிறப்பை எப்படியெல்லாம் சொல்வது? இன்று வரை பல விஞ்ஞானிகள் வெளிநாட்டவர்கள் வந்து பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த கோபுரம் கட்டப்பட்டது, எப்படி அந்த கற்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு உள்ளது, கீழே விழாமல் என்று இன்று வரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை விடை தெரியவில்லை. ஒரு அதிசய திருக்கோயில்தான் தஞ்சை பெரிய கோயில். அந்த மன்னன் ராஜராஜன் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய அறிவு கூர்மை, தன்னுடைய செயல்பாடு ஆகியவற்றை அனைத்தும் பயன்படுத்தி மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலை உருவாக்கினார். அதுதான் தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயிலின் சிறப்புகள் அந்த காலத்திலேயே அக்கோயிலத்தின் உச்சியிலேயே, கோபுர உச்சியிலேயே கைலாச மலையை செதுக்கி வைத்திருப்பார். எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு! சிவனின் மேல் அவர் வைத்துள்ள அந்த பக்தி என்னவென்று சொல்வது? இக்கோயில் இவர் மூலியமாக நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வெட்டை படித்து பார்க்க வேண்டும், அல்லது கோயிலை சென்று நேரில் பார்க்க வேண்டும். இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். 1000 ஆண்டு அல்ல, இன்னும் யுகம் யுகம் ஆனாலும் இக்கோயில் விளைப்பை, இந்த கோயில் சிறப்பை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும் என்று கூறி, இதனுடைய சிறப்பை நாம் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதனுடைய இக்கால இளைஞர்கள் இதற்காக ஒரு படம் அக்காலத்திலே எடுக்கப்பட்டது. அதுதான் டாக்டர் நடிகை திலகம் நடித்த ராஜராஜ சோழன் என்ற தமிழ் திரைப்படத்தை பார்த்து, அதாவது இக்கால இளைஞர்கள் ஒரு தமிழ் மன்னன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான், எப்படியெல்லாம் இருந்தான், எப்படி ஒரு கோயிலை உருவாக்கினான் என்பதை அவர் மூலம், அந்த படத்தின் மூலமாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, அங்கே இருக்கும் எம்பெருமான் ஆவுடையப்பனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி, வாழ்க ராஜராஜ சோழன் புகழ் என்று கூறி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி,